அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற மகான் 1520 1593 வரைக்கும் வாழ்ந்தவர். சிறந்த சிவபக்தர். ஆதிசங்கரோட அத்வைத சித்தாந்தத்தை எல்லாத்துலேயும் பரப்பினவர். நிறையா அற்புதமான நூல்களை இயற்றியவர். அவரை பற்றின விஷயங்களை வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அமைச்சிருந்ததை படித்தப்போ நிறையா தெரியாத விஷயங்கள் இருந்தது. அதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும் நோக்கம்தான் இந்த வீடியோ. மகான் ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் வட ஆற்காடு ஆரணிக்கிட்ட இருக்கிற அடையப்புலம் அப்படிங்கிற ஒரு சாமவேத அக்ரஹாரத்தில் பிறந்தார். ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் இவர் ஒரு யாகம் பண்ணினார். அந்த நாள்லலாம் பலி கொடுக்கறது வழக்கம். அது மாதிரி 17 ஆடுகளை பலி கொடுக்கும்படி ஆச்சு. ஆனால் அவருக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இதை கண்டித்து அங்கே வந்த அறிஞர்கள்லாம் அவரோட வாதம் பண்ணினார்கள். அந்த உயிரிழந்த ஆடுகள்லாம் புனித யாகத்தின் விளைவாக சொர்க்கத்தை தான் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அப்பையர் அவர்கள்கிட்ட சொன்னார். கடுமையான வாதத்தில் அப்பையர் வென்றாலும் ஆடுகள் யாகத்தில் பலியாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. அதனால் தன்னோட ஆன்ம பலத்தால் ஆடுகளின் நிலையை ஞான திருஷ்டியால் பார்த்தாராம். அப்போது அதெல்லாம் மாலைகள் அணிந்து சொர்க்கம் புகுவதை கண்டார். தான் மட்டும் அல்லாமல் தன்னோடு வந்த வாதம் பண்ணின அத்தனை பேரையும் அந்த காட்சியை காணும்படி பண்ணினார். ஆனாலும் அவருக்கு உயிர் பலி கொடுத்தது ரொம்ப வருத்தத்தை தான் அளிச்சது. உதரை இவர் ஸ்ரீரங்கத்துக்கு போன போது அவரை கோயிலுக்குள்ளே செல்ல அனுமதிக்கலை. ஏன்னா இவர் சிவ சின்னங்களை அணிந்து சிவபெருமானை சோத்திரம் பண்ணுறவர் அப்படிங்கிறதால இவரை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இவர் எத்தனையோ தடவை சொன்னார், ஹரியும் ஹரனும் ஒன்று தான், சிவ வைஷ்ணவ பேதம் கூடாது அப்படின்னு. ஆனால் அவர்கள் ஏற்கவே இல்லை. உடனே அங்கே இருக்கிற திருமாலை சிவனாக எண்ணி இவர் பாட்டெல்லாம் பாட ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற பெருமாள் சிவ சின்னங்களோடு அங்குள்ள வைஷ்ணவர்களுக்கு காட்சி அளிக்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு தீட்சிதரோட மேன்மையை உணர்ந்து வெளியில் வந்து கோயிலுக்குள்ளே அவரை மரியாதையோடு அழைச்சின்னு போனாங்களாம். சென்னையிலையும் கொஞ்ச நாளைக்கு தங்கியிருந்திருக்கார் தீட்சிதர். அப்போ அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பேர் வேதஸ்ரேணி. இப்போ அதுதான் மருவி வேளச்சேரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கு கருணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர் ஆலயத்துக்கிட்ட ஒரு குளத்தை வெட்டி அம்மனோட காலடியில் ஒரு ஸ்ரீசக்கரத்தையும் ஸ்தாபித்தாராம். அவர் அமைத்த அந்த குளம் அப்பலாங்குளம் அப்படின்னு இப்போவும் ஐஐடி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது. பேர் மாத்திரம் அப்பலாங்குளம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்களாம். கொஞ்ச நாளைக்கு சின்ன பொம்மை நாயக்கரோட அரசவையில் இருந்தார். சின்ன பொம்மை நாயக்கருடைய அரசவையில் அரசர் உள்ளிட்ட யார் வந்தாலும் சரி வணங்கினாலும் தன்னோட இடது கரத்தை தூக்கி தான் தீட்சிதர் ஆசீர்வதிப்பாராம். இது அவருடைய எதிரிகளுக்கு ரொம்ப எரிச்சலாக தந்துதான். அரசரிடம் இது பற்றி புகார் பண்ணிட்டு அப்படி செய்வது மற்றவர்களை அவமதிப்பது போல இருக்குது அப்படின்னு கோழி முட்டி விட்டார்களாம். இதை குறித்து விசாரணை வந்தபோது சகல சாஸ்திரங்களிலும் புலமை கொண்ட அப்பையர் என்ன சொன்னாராம், வேதாந்த விஷயங்களில் புலமை கொண்ட ஆச்சார அனுஷ்டானங்களில் ஸ்ரத்தை கொண்ட ஒரு உண்மையான பிராமணனோட வலது கரத்தில் அக்னி வசிப்பார் அப்படின்னு வேதம் சொல்கிறது உண்மை. அதனால தான் வலது கரத்தால் ஆசீர்வதிப்பதில்லை. அந்த மாதிரி வலது கரத்தால் ஆசீர்வதித்தால் அவர்கள் எரிந்து போவார்கள் அப்படின்னு சொன்னாராம். இது பொய் அப்படின்னு எதிரிகளால் சொல்லப்பட்டது. அதனால் அதை மெய்ப்பிக்க வேண்டிய நிலைமைக்கு அப்பைய தீட்சிதர் வந்தார். அப்போது அரசரோட உருவம் வரையப்பட்ட ஒரு துணியை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி தனது வலது கரத்தை தூக்கி அவர் ஆசீர்வதித்தார். அவ்வளோதான், அந்த துணி திக்கு எரிய தொடங்கிட்டு அரசர் உள்ளிட்டு எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கோரி தீயை அணைக்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டார்களாம். ஒரு தடவை சின்ன பொம்மை நாயக்கர் விலை உயர்ந்த ஒரு சால்வையை தீட்சிதருக்கு அணிவித்தாராம். மறுநாள் யாகத்தில் அந்த சால்வையை ஸ்ரீ நடராஜருக்கு ஆகுதியாக அக்னி குண்டத்தில் போட்டுட்டாராம். உடனே அவருடைய எதிரிகள் சும்மா இருப்பார்களா? ராஜா கிட்ட போய் கோழி மூட்டினார்கள். ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்தினோடனே அப்பைய தீட்சிதரை ராஜா கேட்டாராம், நான் உங்களுக்கு போத்தின சால்வையை எதற்காக தீயில போட்டீர்கள்? இதை என்னை அவமானப்படுத்துகிற செயல் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தீட்சிதர் சொன்னாராம், அந்த சால்வை என்கிடம் இருக்கிறத விட சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானிடம் இருப்பதே மேல் அப்படின்னு நினைத்து தான் அவருக்கு அனுப்பிவிட்டேன் என்றார். நீங்கள் வேண்டுமானால் போய் சிதம்பரத்தில் பாருங்கோ அப்படின்னு சொன்னோடனே மறுநாள் காலையில் சிதம்பரத்துக்கு போனார் மன்னர். கோவிலை திறந்த தில்லைவாழ் தீட்சிதர்கள் நடராஜ பெருமான் மேலே அதே சால்வை இருக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிட்டார்கள். மன்னரும் அந்த சால்வையை பார்த்த உடனே மனம் திருந்தி அப்பைய தீட்சிதரோட கால்களில் விழுந்து நமஸ்கரித்தார். வாழ்நாள் எல்லாம் சிவப்பணி செய்து வாழ்ந்த அந்த மகான் தில்லை சிவபெருமானோடு கலந்து மோட்சமடைந்தார். சைவ சமய வளர்ச்சிக்கும் மக்களின் ஆன்மீக வழிபாட்டிற்கும்
பாடசாலை அமைத்து ஆன்மீக நூல்களையும் வழங்கினார் தீட்சிதர். வாழ்நாள் முழுவதும் சிவப்பணி பண்ணினதால அவரை இந்து மதத்தின் மாணிக்கக்கல் அப்படின்னு நம்ம போற்றுகிறோம். மகாவிஷ்ணு கிட்ட தனக்குள்ள பக்தியை காமிக்கிறதுக்காக வரதராஜஸ்தவம் அப்படிங்கிற நூலை இயற்றினார். அபித குச்சாம்பாள் ஸ்தோத்திரமும் தேவி கிட்ட அவருக்கு இருக்கிற பக்தியை காமிக்கிறது. சூரியன் கிட்ட இருக்கிற பக்தியினால ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற நூலை இயற்றினார். ஆதிசங்கர பகவத் பாதாளோட பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படிங்கிறவர் இயற்றின பாமதிங்கிற உரை ரொம்பவும் போற்றப்படும் ஒரு உரையாகும். அதுக்கு அமலானந்தர் அப்படிங்கிறவர் கல்பத்தருன்னு ஒரு கொஞ்சம் கஷ்டமான உரையை எழுதினாராம். அதே கல்பத்தருவை எல்லாரும் புரிந்து கொள்கிற வகையில் எளிதாக்கி அப்பைய தீட்சிதர் பரிமளம் அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றினார். அது மிகவும் பிரசித்தி பெற்ற நூலாகும். வயசான காலத்தில் ஒரு நாளைக்கு சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க போயிட்டு சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தவாறே படி ஏறினதெல்லாம் கோவில் தீட்சிதர்கள் பார்த்தார்கள். அன்னைக்கு சைத்திர பௌர்ணிமை கால முதல் முகூர்த்தம், கற்பூர நீராஞ்சனம் காமிக்கிற சமயம். அப்போது சந்நிதியில் அப்படியே நடராஜரோடு ஒரு பிரகாசமான ஜோதியாக அவர் ஐக்கியமானதை அவர்களெல்லாம் நேரில் கண்டார்கள். இவரோட அதிஷ்டானம் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கிற மாயவரம் சாலையில் திருவாலங்காட்டில் காவிரி கரையில் உள்ள விநாயகர் கோவில் முன்னால் அமைஞ்சிருக்கு. கடைசி காலத்தில் அவருக்கு சூளை நோய் வயிற்று வலி அவரை வாட்டினதான். ரொம்ப யோக சக்தி இருக்கிறதான தியானம் பண்ணவோ யாராவது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு வந்தாலோ ஒரு தர்பை புல்லை பக்கத்தில் போட்டு அந்த புல்லின் மேலே அந்த வயிற்று வலியெல்லாம் இறக்கி வச்சுட்டு தவசக்தியால் தன்னோட வேலையில் ஈடுபடுவாராம். அந்த புல் அப்படி இப்படின்னு துள்ளி துள்ளி குதிக்குமா வலியால். அப்புறம் வேலை முடிஞ்ச பிறகு புல்கிட்டேன்னு திரும்பி அந்த வலியை தனக்குள்ளே வாங்கி கொள்வாராம். அப்படி ஒரு பண்டிதர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி வலியை புல் மேலே இறக்கி வச்சோன்னா அந்த புல் ரொம்ப குதித்து உயரத்துக்கு போனோன்னா அவர் கேட்டார், ஏன் உங்கள் தகவலுமையால் இந்த வலியை நீங்கள் போக்கிக்க கூடாது அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு தீட்சிதர் அவருக்கு பதில் சொன்னாராம், இந்த வயத்து வலி என்னோட பூர்வ ஜென்ம கர்மவினையால் வந்தது. நமது முந்தைய செயல்களினால் ஏற்படும் கர்மவினையை எப்பேற்பட்ட தவசீலர் ஞானியாக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் ஆகணும், அதிலிருந்து தப்பிக்க எண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். நான் போன பிறவியில் ஏதோ சின்ன பாவம் பண்ணியிருக்கேன், அதோட பலன்தான் இந்த சூளை நோய். அதை நான் இப்போ அனுபவிக்கலைன்னா இதை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி எடுக்கும்படி நேரிடும். அதனால தான் புல்லின் மேலே இறக்கி வச்சுட்டு திரும்பவும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாராம். இவர் எதுன மிக பிரபலமான மார்கபந்து ஸ்தோத்திரம் வேலூர் பக்கத்தில் இருக்கிற விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் இருக்குது. இந்த ஊர் ஈஸ்வரன் தான் இவருக்கு குலதெய்வம். இப்பேற்பட்ட மகான் அப்பைய தீட்சிதர் 1593ஆம் ஆண்டு தன்னுடைய 73ஆம் வயதில் தில்லை நடராஜருடன் கலந்தார். இப்பேற்பட்ட மகான்கள் உதித்த தேசம் நமது பாரத தேசம் என்பதை நினைத்து பெருமை கொள்வோம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சிவாய நமஹ.